இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரான்சின் எவியான் லே பைஸ் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே எட்டப்பட்டிருக்கிற புதிய ஒப்பந்தம் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போரின் எதிர்காலம் ஆகியவை முக்கிய விவாத பொருளாக மாறியிருக்கின்றன. உலகின் முக்கிய பொருளாதார சக்திகளை கொண்ட G7 நாடுகளின் தலைவர்கள் உலக பாதுகாப்பு, எரிசக்தி விநியோகம் மற்றும் சர்வதேச அமைதியை உறுதிப்படுத்தும் நோக்கில் பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மாநாட்டை நடத்தும் பிரான்ஸ் அதிபர் எமானுவல் மேக்ரோன் மத்திய கிழக்கில் நீண்ட காலமாக நிலவி வரும் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒப்பந்தம் விரைவாக முழுமையடைய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். வலுவான, நம்பகமான மற்றும் இறுதியான ஒப்பந்தம் உருவாக வேண்டும் என்பதே தற்போது அனைத்து நாடுகளின் முக்கிய இலக்காக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் உலக எண்ணெய் விநியோகத்தின் முக்கிய நரம்பாக கருதப்படும் ஹார்முஸ் கடல் சந்தியை மீண்டும் திறப்பது குறித்து தலைவர்கள் விரிவாக ஆராய்ந்தனர். கடந்த மாதங்களில் ஏற்பட்ட பதற்றங்களால் இந்த கடல் சந்தி வழியாக எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. இதனால் உலகளவிய எரிசக்தி சந்தைகளிலும் தாக்கம் ஏற்பட்டது. ஹார்முஸ் கடல் சந்தையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் இணைந்து கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராக இருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற நெருக்கடிகளை தவிர்க்க மாற்று எரிசக்தி போக்குவரத்து வழிகளையும் உருவாக்குவது குறித்து ஆலோசனைகள் இடம்பெற்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே எட்டப்பட்டிருக்கின்ற ஆரம்பகட்ட ஒப்பந்தம் புதிய கிழக்கில் புதிய அமைதிக்கான அடித்தளமாக அமையும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் நடைபெற்றிருக்கிற நிகழ்வில் இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திடப்படும் என்றும் அதன் பின்னர் ஹார்முஸ் கடல் சந்தி முழுமையாக திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். திங்கட்கிழமை டிஜிட்டல் முறையில் கையெழுத்திடப்பட்ட இந்த ஆரம்ப ஒப்பந்தம் அடுத்த 60 நாட்களுக்கு விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்த அனுமதிக்கும். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு, அணு நடவடிக்கைகளின் கண்காணிப்பு, சர்வதேச தடைகள் நீக்கம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு போன்ற முக்கிய அம்சங்கள் இடம்பெற இருக்கின்றன. G7 அமைப்பில் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை உறுப்பினர்களாக இருக்கின்றன. இந்த மாநாட்டில் ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் தலைவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றிருக்கிறார்கள். எனினும் ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பான விரிவான தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளில் அவர்கள் நேரடியாக ஈடுபட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் ரஷ்யா உக்ரைன் போரும் மாநாட்டின் முக்கிய நிகழ்ச்சி நிரலாக இருக்குது. உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி உக்ரைனில் அமைதியை உருவாக்குதல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் கலந்து கொண்டு சர்வதேச தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். மேலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை நேரடியாக சந்திக்க தயாராக இருப்பதாக அவர் மீண்டும் தெரிவித்துள்ளார். ஆனால் முன்பு வெளியிட்டிருந்த அறிக்கையில் புடின் எந்தவொரு உடன்பாடு தயாராக இல்லாத நிலையில் நேரடி சந்திப்பில் பயனில்லை என்று கூறியிருந்தார். இதனால் இருதரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் சிக்கலான நிலையில் இருக்கின்றன. ஐரோப்பிய ஆணைக்குழு தலைவர் உர்சுலா வோன் டெர் லெயன் உக்ரைன் தொடர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வலுப்படுத்தி வருவதாகவும் சில பகுதிகளை மீட்டெடுக்கவும் முடிந்ததாக கூறியிருக்கின்றார். மேலும் ரஷ்யாவின் பொருளாதாரம் சர்வதேச தடைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் வாய்ப்பை திறந்து வைத்துள்ள போதிலும் மாஸ்கோ மீது கூடுதல் பொருளாதார தடைகள் விதிக்கவும் உக்ரைனுக்கு ராணுவ மற்றும் நிதியுதவிகளை அதிகரிக்கவும் உறுதியாக இருக்கின்றன. போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் தடையாக இருப்பது உக்ரைன் அல்ல, ரஷ்யா தான் என்பதை உலகிற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக இருக்குது. இதனிடையே டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் ஜெலன்ஸ்கி மற்றும் புடின் ஆகிய இருவருடனும் தனியாக பேசியதாகவும் இருவரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவதாக தோன்றியதாகவும் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும்
உண்மையான முன்னேற்றம் ஏற்படுமா என்பது எதிர்வரும் வாரங்களில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளின் வெற்றியை பொறுத்தே அமையும். உலக அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளை பாதிக்கும் இரண்டு முக்கிய பிரச்சினைகளான மத்திய கிழக்கு அமைதியும் உக்ரைன் போருக்கான தீர்வும் இந்த G7 உச்சி மாநாட்டின் மையப்புள்ளிகளாக உருவெடுத்திருக்கின்றன. இந்த மாநாட்டில் எடுக்கப்படும் முடிவுகள் வர இருக்கும் மாதங்களில் உலக அரசியல் சூழ்நிலையை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக அமையும் என்று சொல்லியுமே எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. இவை எப்படி இருக்க, அமெரிக்காவுடன் எட்டப்பட்டிருக்கிற புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல் ஜூன் 15ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்திருக்கிறதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்த பதற்ற சூழ்நிலைக்கு ஒரு முக்கிய திருப்பு முனையாக கருதப்பட்டிருக்கிறது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஜூன் 16 அன்று அரசு தொலைக்காட்சிக்கு வழங்கிய தகவலில் அனைத்து முனைகளிலும் இடம்பெற்று வந்த போர் நடவடிக்கைகள் ஜூன் 15ஆம் தேதி காலை முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இதன் மூலம் பல மாதங்களாக நீடித்து வரும் இராணுவ மற்றும் அரசியல் பதற்றங்கள் தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கின்றன என்றுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் இந்த போர் நிறுத்தம் முழுமையான அமைதியை உறுதிப்படுத்தும் வகையில் அமைய வேண்டும் என்றால் இஸ்ரேல் தன்னுடைய நடவடிக்கைகளில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்தி இருக்குது. குறிப்பா லெபனான் மண்ணில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் எந்தவொரு ராணுவ தாக்குதலும் அல்லது அந்த நாட்டில் அதன் படைகள் தொடர்ந்து இருப்பதும் சமீபத்தில் எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் நேரடி மீறலாக கருதப்படும் என்று அப்பாஸ் அராக்சி எச்சரித்திருக்கிறார். லெபனானின் நிலவும் சூழ்நிலை மத்திய கிழக்கு அமைதி முயற்சிகளில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு பகுதியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். லெபனான் எல்லை பகுதிகளில் தொடர்ந்து நிலவும் ராணுவ பதற்றங்கள் முழுமையாக தீர்க்கப்படாத வரை பிராந்திய அமைதி முழுமையாக நிலைநிறுத்தப்படாது என்றும் அவர் கூறியதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. மேலும் தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படும் லெபனான் பிரதேசங்களில் இருந்து அதன் படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்பதே ஈரானின் நிலைப்பாடு என்றும் அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த இலக்கு நிறைவேறாத வரை போர் உண்மையான அர்த்தத்தில் முடிவடைந்ததாக கருத முடியாது என்றுமே அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர இருக்கிறதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதி உடன்படிக்கையை எட்டும் நோக்கில் அடுத்த கட்ட முயற்சி முக்கிய பேச்சுவார்த்தைகள் ஜூன் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெற இருக்கிறதாக அப்பாஸ் அராக்சி உறுதிப்படுத்தியிருக்கிறார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்ற தீவிர ராஜதந்திர முயற்சிகள் மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தைகளின் பின்னரே இந்த ஆரம்ப கட்ட உடன்பாடு எட்டப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். 3 மாத கால பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு முதல் கட்ட இலக்கை எங்களால் வெற்றிகரமாக நிறைவேற்ற முடிந்துள்ளது என்று அராக்சி கூறியிருக்கிறார். தற்போது எட்டப்பட்டிருக்கின்ற இந்த பூர்வாங்க ஒப்பந்தம் ஏப்ரல் 8 முதல் அமலில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 60 நாட்களுக்கு நீடிப்பதற்கும் வழிவகுக்கின்றது. அதேவேளை ஈரானின் அணுசக்தி திட்டம், பொருளாதார தடைகள் நீக்கம், பிராந்திய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் எதிர்கால இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு கட்டமைப்பையும் இந்த ஒப்பந்தம் உருவாக்கியிருக்குது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல்களுக்கு அரசியல் மற்றும் ராஜதந்திர தீர்வை காணும் முயற்சியாக இந்த ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது. எனினும் லெபனான் மற்றும் காசா உள்ளிட்ட பிராந்தியங்களில் நிலவும் பாதுகாப்பு சவால்கள் தொடர்ந்தும் கவலைக்குரியதாக உள்ளதால் எதிர்வரும் வாரங்களில் நடைபெற இருக்கின்ற பேச்சுவார்த்தைகளின் வெற்றியே இந்த அமைதி முயற்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இதனால் ஜெனீவாவில் நடைபெற இருக்கின்ற அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறதோடு மத்திய கிழக்கில் நீடித்த அமைதிக்கான புதிய அத்தியாயம் தொடங்குமா என்ற எதிர்பார்ப்பையுமே ஏற்படுத்தி இருக்கின்றது.